சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. போன வருஷத்தினுடைய புக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் புக்கு, இந்த வருஷத்தினுடைய வழிகாட்டி, எஸ்ஓபி இந்த வருஷத்தினுடைய வழிகாட்டிங்க நம்மளுக்கு. ஸோ எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. நான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பயங்கர பிளானில் இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸிக்யூஷனே வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம். அவங்களுடைய இது புரியாத புதிராகவே இருக்கும் எப்போதுமே. வெரி டேலண்டட் பீப்புள் ஆக்சுவலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அந்த கமாண்டிங் பொசிஷன் எப்போதுமே அந்த சீக்ரெஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிங்க. அப்பேற்பட்ட ராசியான உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இந்த லீடர்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்களை வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ண போகுது. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைக்க போகுதுங்க. உங்களுடைய கலையினுடைய ஆர்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ஒரு தனியாக ஹைலைட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தைரியமான ஒரு ஏற்படுத்தக்கூடிய பிளானட்ரி பொசிஷன் இந்த 12 மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து அரசியலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழப்பங்கள் ஏற்படும். பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. நிறைய வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரெப்புடேஷன் நல்லா எப்போதுமே அந்த கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் நீங்கள். எப்போதுமே அந்த பிராண்ட் வேல்யூ எப்போதுமே உங்களுடைய ஃபேமிலியில் கண்டிப்பாக உண்டு. ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடுகள் உங்களை இன்னும் நல்லா எடுத்து செல்லும். ஆன்மீகத்தினுடைய வழிபாடும் குருவினுடைய வழிபாடும் உங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்டுதல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கூட்டாளிகளினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதற்கான காலகட்டங்கள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். புதிய வந்து பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வருஷம் பார்த்துக்க வேண்டிய அதுக்காக என்னடா பிரச்சனையே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்கு தான். என்ன மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்குங்க. யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணி அவங்க அந்த செயல்களில் வந்து தர்மமாக இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா நடக்க போகுதுங்க. மேலும் வந்து ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன ஒரு முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி நீங்களே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் எடுத்துப்பீங்க. கண்டிப்பாக மார்க்கெட்னுடைய சினாரியோ என்னவோ அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, லாங் டேர்ம்னா எப்படி சொல்கிறதுன்னா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது நல்ல ஒரு பிராண்ட் உள்ள கம்பெனி, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபோசிஸு, HCL அது மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலிடைல் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் வந்து நாலேஜ் வந்து மார்க்கெட்னுடைய வித்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் ஏன் இதை 2-3 வாட்டி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். பண வரவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து பண வரவுகள் கூடிய தடைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். முதலீடு இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள்.
பணம் வந்து நார்மலாக கொடுத்துட மாட்டீங்க. பட் இருந்தாலும் ஏன் கொடுக்கணும், எதனால் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா தான் அதற்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அது வருமா வராதான்னு நீங்கள் பிளான் பண்ணிடலாம். அதை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தான தர்மங்களாக கொடுத்துட்டிங்கனாவே ரொம்ப நல்லது. அது வராதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால், 1,00,000 ரூபா கேட்குறான்னா 1000 10,000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் அப்பா விட்டுறா உனக்கு எனக்கு விட்டுதுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொடுத்த தானமாக கூட போயிடும், நிம்மதியாகிடும். இல்லைனா அது வரும்னு சொல்லி நீங்கள் உட்காந்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வரதுக்கு டைம் ஆகும். அதனுடைய மன உளைச்சல்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதான் பிரச்சனைகள் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெரிய முதலீடுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி பல பேருடைய டிஸ்கஷன் முடிஞ்ச அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கட்டும், ஏலச்சீட்டு இதை மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். எப்போ பிளான் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எமோஷனல் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க, நான் வந்து இப்போ அவங்களுக்கு அது 5 பவுன் கொடுத்தாங்க, 2 பவுன் கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு 2 பவுன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம்பிள் தான். இப்போது அதனுடைய ரேட்டை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு, இப்போ இருக்கிறது வேறுங்க. இதுதான் எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இது எமோஷனலில் வந்து நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் கெடுதல் நடக்கும்னு நான் சொல்லலை, எல்லாருக்கும் கெடுதல் ஆக போகுதுன்னு நான் கிடையாதுங்க. உங்களுடைய தன்மைகள் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இது ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குருவுடைய பெயர்ச்சி வந்து குரு வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிஸ்னஸை கொடுக்க போகிறார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது எப்படி சொல்லுதுன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் நடக்க போகுது. சனியும் அது பார்த்திங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, அயனஸ்தானம் ஃபாரின் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு ஃபாரினுடைய முதலீடுகள்லாம் பார்த்து எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். யாரெல்லாம் தந்தையினுடைய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வந்து தந்தையினுடைய சகோதரர் அதை மாதிரி, அதாவது சித்தப்பா அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அவங்களுடைய எப்படி சொல்ல அந்த கூட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் கடல் துறையிலையும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இம்பேக்ட்ஸில் வந்து நல்ல ஒரு இம்பேக்ட்ஸ்னால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து கப்பல் துறையில் வந்து ஈடுபட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு லாஜிஸ்டிக்ஸில் ஈடுபட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்லைன் துறையில் வந்து யாரெல்லாம் வந்து காமர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கள கொஞ்சம் நல்ல விருத்தியாகும். ஆனால் அந்தளவுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஓவர் ஹெட்ஸை உங்களுக்கு உங்களை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஷார்ட் டைம் வந்து பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க. யாரெல்லாம் வந்து ஸ்கிராப் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறதுங்க. யாரெல்லாம் ஃபிஷரிஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபிஷரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க போகிறதுங்க. சுற்றுலாத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி நல்லா வந்து உலகம் சுற்றும் வாலிபன் போல் நீங்களும் வந்து உங்களுடைய கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வெஞ்சர்ஸ் கிடைக்க போகிறது. ஃபாரின்லேருந்து ஒரு டைஅப்ஸ் வர போகிறது. இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்க. ஃபினான்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கேன், என்பிஎஸ்சிலாம் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்து யார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எம்ஓயு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஃபினான்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கேட்ரிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வேலை செய்கிற ஆட்கள்லாம் ரொம்ப சின்சியர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்குங்க நல்ல ஒரு பாஸ்க்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு நம்பகமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தனித்திறமையை வந்து எப்போதுமே உங்களுடைய பாஸ் வந்து ரெகக்னேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு யாருமே வந்து நீங்களாம் செல்ஃப் ஸ்டார்டர்ஸ். ஆக்சுவலாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டார்டர்ஸ்
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ், நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் வந்து வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வேணும், வேலைக்கு என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த தரவுகளை ரெடி பண்ணுங்கள். முதல்ல அதற்கேற்றாற் போல் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உங்களுடைய கரிக்குலம் விட்டலையும் ரெடி பண்ணி அதற்கேற்ற மாதிரி உங்களை வந்து சேல் பண்ணுறதுக்கு, எப்படின்னா உங்களை இன்டர்வியூவில் சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இன்டர்வியூவில் மட்டும் சேல் பண்ணால் மட்டும் போகாது, ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைஃப்பில் வந்து லைஃப் ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய பர்சனலாக வந்து கரியரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெப்புடேஷன்ஸ் கிடைக்குங்க. குடும்பத்தில் வந்து சிலருக்கு வந்து தகராறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவனுடைய மனைவியிடையும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், சிலருக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானவங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் அந்த அமைப்புகள் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சுப செலவுகள், ஆன்மீக செலவுகள் இதெல்லாம் குடும்பத்தில் வந்து செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு செலவுகள் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு செய்கிறது, தம்பிங்களுக்கு செய்கிறது, இதை மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீகத்திற்கான ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாமே கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதனால் வந்து கெட் டுகெதர் நல்ல ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவுகள் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய கண்கள் போலுங்க. எப்போதுமே வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனில் எப்போதுமே சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய வார்த்தைக்கு மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணால் நீங்கள் எதை பிளான் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் சொல்ல போகிறீங்களோ அதெல்லாம் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய ரெப்புடேஷன், பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக தொடரும். உங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். குடும்பத்தில் வந்து வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுங்க. உடல்நிலைகள் இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குழந்தைகளுக்காக வாழக்கூடிய ஒரு தாயானவள் நீங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல செயல்கள், நல்ல ஒரு சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு ஈடுபாடும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நல்ல ஒரு அதாவது ஹெல்த் கான்ஷியஸோடு தான் இருப்பாங்க எல்லாருமே. பட் இருந்தாலும் உங்களுடைய பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், சிலருக்கு வந்து தீப்புண்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும். மற்றும் வந்து மன அழுத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகளும் ஏற்படும். சிலர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் இது மாதிரி வந்து பருவகாலங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த நேச்சுரல் வந்து மாறக்கூடிய அந்த டைமில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படுங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெல்த் கான்ஷியஸோடு இருந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டாக்டருடைய கன்சல்ட் பண்ணி மெடிகேஷன் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷமானது ஒரு குமுலேட்டிவான ஒரு ரிசல்ட், ஒரு 12 விதமான மாதங்களும் 12 விதமான ரிசல்ட்டை தரக்கூடிய மாதமாக அமையுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.